முதல்வர் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க சொன்னாங்க, நான் ஆட்சிக்கு வந்த உடனேயே உங்களுக்கு நான் வேலை போடுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தான் எங்களுக்கு வந்தாங்க ஆட்சிக்கு. ஆனா இவ்வளவு போராட்டங்கள் நடத்தியும் எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த வேலையும் கொடுக்கல. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சு ஆசிரியர் தகுதி தேர்வுல வெற்றி பெற்றவங்களுக்கு நியமன தேர்வு என்ற 2வது தேர்வு முறையை ரத்து செய்யணும். தளபதி அவர்கள் சிஎம் ஆகணும், நீக்கணும், கல்வித்துறையை அவர் வசம் வச்சிருக்கணும் அப்படின்னு நான் தளபதி கிட்ட என்னுடைய சிரம் தாழ்ந்த கோரிக்கையா கேட்டுக்கிறேன். முதல்வர் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க சொன்னாங்க, நான் ஆட்சிக்கு வந்த உடனேயே உங்களுக்கு நான் வேலை போடுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தான் எங்களுக்கு வந்தாங்க ஆட்சிக்கு. ஆனா இவ்வளவு போராட்டங்கள் நடத்தியும் எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த வேலையும் கொடுக்கல. நியமன தேர்வு ஒன்று நடத்தினாங்க. அந்த நியமன தேர்வு நடத்தும் போது படிக்கக்கூடிய சூழல் எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரியா இருக்காது. என்னோட 27வது வயதுல நான் தேர்வுல வெற்றி அடைஞ்சும் 40 வயதை நெருங்க போறேன், இதுவரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல. அதனால நான் சுருக்கமா என்ன சொல்ல வரேன்னா, தளபதி நம்மளுடைய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சு ஆசிரியர் தகுதி தேர்வுல வெற்றி பெற்றவங்களுக்கு நியமன தேர்வு என்ற 2வது தேர்வு முறையை ரத்து செய்யணும். அதை நான் தளபதி கிட்ட என்னுடைய கோரிக்கையா நான் வைக்கிறேன்.